ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து என் பேர் ஜெய்ஷி. ஸோ நான் அந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். யாராருக்கெல்லாம் வந்து ஸ்கின் ஆயிலியாக இருக்கோ, ஆக்னியாக இருக்கோ, ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஓப்பன் போர்ஸ் வந்து வரும். ஆயிலி ஸ்கின்னுக்கு மெயினாக வந்து ஓப்பன் போர்ஸ் இருக்கிறது ரொம்ப சகஜம். அது போக ட்ரை ஸ்கின்லேயும் இப்போல்லாம் நிறைய பேருக்கு ஓப்பன் போர்ஸ் வந்து வருது. ஓப்பன் போர்ஸ் யாருக்கு வேணாலும் வரலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு 35+ ஆகும்போது நம்ம ஃபேஸில் இருக்கிற போர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பனாக விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் நிறையா பேர் ஆக்னிஸ் எல்லாம் வருது இல்லையா, அதை நோண்டி நோண்டி நம்ம கை வச்சு குத்தி விடும்போது அது அந்த இடத்துல ஸ்காரா மாதிரி பள்ளம் பள்ளமாக இருக்கும். அதையுமே நிறைய பேர் வந்து ஓப்பன் போர்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஓப்பன் போர்ஸை எப்படி குறைக்கலாங்கிற வீடியோ வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுங்கிற வீடியோ அதில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதையும் தாண்டி ஓப்பன் போர்ஸுக்கு என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். ஓப்பன் போர்ஸில் மேக்கப் போடுறது அது ஒரு பெரிய விஷயம். அந்த போட்ட மேக்கப்பை சரியான முறையில் ரிமூவ் பண்ணனா அது பெரிய பெரிய விஷயம் ஆகிடும். ஓப்பன் போர்ஸில் நம்ம மேக்கப் போடுறத நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஓப்பன் போர்ஸில் மேக்கப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணிட்டோ, பார்ட்டியெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து ஓப்பன் போர்ஸில் நம்ம போட்டிருந்த ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், காம்பேக்ட் பவுடராக இருக்கட்டும், எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து போர்ஸ்குள்ளே வரையும் போயிடும். ஸோ அந்த மாதிரி போகும்போது நீங்கள் நார்மலாக பண்ணுற ஃபேஸ் வாஷ் வந்து பத்தாது. அதையும் தாண்டி என்ன பண்ணணும்னா, நான் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன், டபுள் கிளென்சிங் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இல்லாமல் மிசலர் வாட்டரை வச்சு டபுள் கிளென்சிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மிசலர் வாட்டரை ஒரு காட்டன் பேடில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஃபேஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துடுறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெகுலர் ஃபேஸ் வாஷை போட்டு நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம். நல்லா தேய்ச்சி ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து டபுள் கிளென்சிங். ஸோ இதை முடிச்சுட்டு நீங்கள் நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு என்னென்ன பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அதை பண்ணிவிட்டு தூங்கிடலாம். வேறு ஒரு பிரச்சனையும் வராது. அதனால் மேக்கப் போடலாமா போட வேணாமான்னு இந்த பயம்லாம் இருக்கக்கூடாது. என்ன மேக்கப் போட்டாலும் நம்ம அதுக்கு வந்து டபுள் கிளென்சிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணாமல் இருக்கும்போது ஓப்பன் போர்ஸ் பண்ணாதவங்களுக்கும் ஓப்பன் போர்ஸ் இல்லாதவங்களுக்கும் நாளை பின்ன அந்த போர்ஸில் அழுக்கு தங்கி ஆக்னி வந்து அது ஸ்காரா மாதிரி அதுக்கப்புறம் போர்ஸ் வரதுக்கு ரொம்ப அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால தான் நிறைய பேர் என் ஸ்கின்ல நல்லா தான் இருந்தது, மேக்கப் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசனே. ஸோ நம்ம என்ன தான் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி பண்ண வேண்டியதை பண்ணிட்டோன்னா இந்த எந்த பிரச்சனையில இருந்தும் நம்ம மாட்டாமல் தப்பிச்சிடுவோம். ஸோ இப்போ ஓப்பன் போர்ஸுக்கு மேக்கப் எப்படி போடலான்னு பார்ப்போம். நான் வந்து என்னோட ஃபேஸில் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிட்டு தான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன். ஃபேஸில் எதுவுமே அப்ளை பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நான் சொல்லியிருக்கேன், உங்களோட ஓப்பன் போர்ஸ் வந்து ரொம்ப விசிபிளாக இருக்கும்போது போர் டைட்டனிங் டோனர் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல ஆக்னி கூட ஒரு ஓப்பன் போர்ஸோ இல்லை ட்ரை ஸ்கின் கூட ஒரு ஓப்பன் போர்ஸ் இருக்கும்போது ஆக்னி ஸ்கின்னாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சாலிசிலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்கள் ஸ்கின் ட்ரை ஸ்கின்ல ஓப்பன் போர்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெட்டினாலோ இல்லைனா ஹைலரோனிக் ஆசிட் மாதிரி வந்து உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் நைட் டைமில் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கும் கூட ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம் வந்து இருந்தது. நான் இப்போ ரெட்டினால் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து சரி செஞ்சுட்டேன். அதுவும் இல்லாமல் நியாசினமைட் அண்ட் ரைஸ் வாட்டர் பற்றி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த மாய்ஸ்சரைசரும் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது ஓப்பன் போர்ஸுக்கு. அது ப்ளம்ங்கிற பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். அதை பற்றின டீட்டெயில் வீடியோ கூட ஒரு 4-5 வீடியோவுக்கு கீழே இருக்கும், போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஓப்பன் போர்ஸுக்கு ரோஸ் வாட்டர் டோனர் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரோஸ் வாட்டர். ஸோ இது வந்து குலாபோ இல்லை டாபரோ கிடையாது. இது ஒரு ஆர்கானிக் ஷாப்லேருந்து ஹில் ஸ்டேஷனில் வாங்கினது, சுத்தமான எந்த கெமிக்கலும் இல்லாத ரோஸ் வாட்டர். அதை வந்து இந்த மாதிரி பம்பில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இந்த பம்ப் வந்து ஐகானிக் பம்ப், வாங்கினது வந்து அமேசான். அட் ப்ரெசன்ட் என்கிட்ட லிங்க் இல்லை, கேட்காதீங்க. அமேசானில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் போட்டு பார்த்தீங்கன்னாவே வரும், ஐகானிக்குங்கிற பிராண்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேஸில் ரோஸ் வாட்டர் பம்ப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு மினிட் விடுங்க. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, போர்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு போர் டைட்டனிங் டோனர் அடிக்கும்போது நம்ம போர்ஸில் இந்த டோனர் பட்டு போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் ஆகும்போது இன்னும் நம்ம போடுற மேக்கப்பெல்லாம் வந்து பள்ளமாக அதிகமாக தெரியும். அதெல்லாம் தெரியாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மார்னிங் டைமில் மேக்கப் போடுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் போட்டாவே போதும். இன்கேஸ் நீங்கள் வந்து நைட் டைமில் மேக்கப் போட்டு எங்கேயாவது நைட் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கட்டாயம் நீங்கள் மாய்ஸ்சரைசர் மட்டும் போதும். ஸோ அட் ப்ரெசன்ட் என்கிட்ட 2-3 மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து இருக்குது. இது வந்து டாக்டர் ஷீத்தோட கோஜிக் அண்டு கேசர் அண்டு கோஜிக் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். இது ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும். எனிவே இது ஆல் ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகும். எஸ்பெஷலி ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும். நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி பிரஸ்ட் ஃபீடிங் மாம்ஸாக இருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் கோஜிக் ஆசிடுங்கிற ஒரு இன்க்ரீடியண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதில் இந்த டாக்டர் ஷீட்டில் விட்டமின் சி அண்டு
செரமைட் அண்ட் விட்டமின் சி மாய்ஸ்சரைசர் வருது, அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் மாய்ஸ்சர் போடாமல் உங்களோட ஸ்கின்ல மேக்கப் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5-10 நிமிஷமோ இல்லை 1 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேக்கப் எல்லாம் ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆன மாதிரி இருக்கும். அது இல்லாமல் உங்கள் ஃபேஸில் இருக்கிற எல்லாமே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து அந்த மேக்கப்பில் கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். எப்பயுமே வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் மேக்கப். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து நம்ம ஓப்பன் போர்ஸ், அதுக்கப்புறம் ஆயிலி ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் போடும்போது அந்த ஓப்பன் போர்ஸ் வந்து விசிபிளாக தெரியும். மேக்கப் எல்லாம் ப்ராடக்ட்ஸ் வந்து போர்ஸ்குள்ளே போய்டுங்கிற பயம் வந்து இருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஏரியாஸ்லலாம் நீங்கள் இந்த மாதிரி போர் டைட்டனிங் ப்ரைமர்ஸ் வருது. ஸோ நீங்கள் ப்ரைமர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஓப்பன் போர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்தெல்லாம் பிளர்ராக காட்டும். ஃபர்தராக அது வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த போர்ஸ்குள்ளே போய் நம்மளை எந்த தொலையும் படுத்தாது. நான் வந்து இன்றைக்கி நைக்காவோட ப்ரெப்மி ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறேன். நிறைய பிராண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக வந்து சிலிகான் பேஸ்டு ப்ரைமர். சில ப்ரைமர்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், க்ரீம் பேஸ்டு ப்ரைமராக இருக்கும். நான் வந்து சிலிகான் பேஸ்டு ப்ரைமர் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஒரு சைடை வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன், அது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து அதிகமாக ஆயில் சுரக்குது, ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இடம் மட்டும் மேட் ஃபினிஷாக ஆகிடும். இப்போ ஸோ நான் எங்கே போட்டிருக்கணும் அந்த இடம் வந்து சிம்பிளி மேட் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு பாதி மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பாதி பார்த்தீங்கன்னா கிளாஸியாக தெரியுது, ஒரு பாதி பார்த்தீங்கன்னா ட்ரையாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேட் ஃபினிஷ். இந்த பக்கமும் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ எங்கெங்கெல்லாம் வேர்வை அதிகமாக இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஓப்பன் போர்ஸ் இருக்குது, ஸோ அதனால் அந்த இடத்துலலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாகவே ஓப்பன் போர்ஸ் வந்து குட்டி 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 குட்டியாக நிறையா தெரியும். சில பேருக்கு சிக்ஸில் மட்டும் பள்ளம் பள்ளமாக இருக்கும். அவங்கெல்லாம் கட்டாயம் இந்த மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரைமரை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து சின்ன டியூப் வாங்கி ட்ரை பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் பெரிய டியூப் வந்து வாங்கிக்கலாம். ஃபேஸில் வந்து இப்போ ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் போடணும். ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த மெப்ளின் தான் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வாங்குவேன். ஸோ சீப்பஸ்ட் ப்ராடக்ட்லலாம் வந்து காசை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு குட் ப்ராடக்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு சொல்கிறேன், நம்ம காசு கம்மின்னு நினச்சிட்டு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குவோம். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் குவாலிட்டி, கெமிக்கல்ஸ், பயங்கரமான கெமிக்கல்ஸ் எல்லாம் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம கண்ணுக்கே தெரியாது. பின்னாடி இன்க்ரீடியன்ஸ்லையும் சில டைம் ஆட் பண்ணுவாங்க, சில டைம் ஆட் பண்ண மாட்டாங்க. லோக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த மாதிரி தான் ரொம்ப லோக்கலாக வந்து தயாரிப்பாங்க. எந்த வித சேஃப்டி மெஷரும் அதில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்கும்போது அட்லீஸ்ட் நல்ல கம்பெனி, நல்ல ஒரு மிஷினரிஸ் வச்சு கையெல்லாம் வைக்காத மாதிரி நல்லா டீசெண்டாக வந்து தயாரிப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறது. இதை விட நல்ல ஹை கிளாஸ் பிராண்ட்லாம் இருக்குது. அதில் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு செட் ஆகக்கூடிய காஸ்ட்லியான சில ஆயில்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு மெப்ளினே போதும். நான் மோஸ்ட்டாக மேக்கப்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் மேக்கப் உடம்புலே நம்ம எந்த அளவுக்கு ஸ்கின்னை நீட்டாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு மேக்கப் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் ஃபவுண்டேஷன். எங்கெங்கே தேவையோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணால் போதும். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக ஃபவுண்டேஷன் போட்டால் ரொம்ப அதிகமாக வெள்ளையாக தெரியும்னு நினச்சிட்டு மிஸ்கன்செப்ஷனில் ரொம்ப பிரைட்டர் கலர் வாங்குவீங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட ஸ்கின் டைப், உங்களோட ஸ்கின் டோன் என்னவோ அது போய் நீங்கள் கடையில் பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான ஃபவுண்டேஷன் வந்து செக் பண்ணி வாங்குங்க. அதுவும் கையிலலாம் அப்ளை பண்ணாதீங்க. இந்த கலர் வந்து இங்கே அதிகமான கலராக இருக்கும், இங்கே வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஃபேஸில் இந்த இடத்துல அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. மெப்ளினில் என்னோட ஷேடு வந்து பார்த்திங்கன்னா 330 கேஃபே. இதுதான் வந்து ஒரு லாஸ்ட் ஷேடுன்னு சொல்லுவேன். இருந்தாலும் நான் இந்த ஷேட் சூஸ் பண்ணியிருக்கேன்னா இதுக்கு அடுத்தடுத்த ஷேடும் எனக்கு செட் ஆகும். பட் ஆனால் அதை போட்டால் ஒரு மணி நேரம் கழிச்சு கிரேஷாக ஒரு லுக் வரும்ல, பிளாக் கலரில் ஒரு மாதிரி ஆக்சிடைஸ் ஆன லுக் வரும். ஸோ அது பிடிக்க மாட்டேங்குது, பார்க்குறதுக்கே நம்ம கருப்பாக தெரியும். அதனால் நம்ம ஸ்கின் டைப்பில், நம்ம ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரியான ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்துகிட்டு ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம எதுக்காக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறோன்னா கொஞ்சம் ஈவனாக தெரியறதுக்கு, ஈவன் ஸ்கின் டோனில். ஸோ அங்கங்கே வந்து பிக்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் கரெக்ட் பண்ணி ஈவனாக காட்டுறதுக்காக நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கன்சீலர் யாருக்கெல்லாம் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கோ, அதுவும் இல்லாமல் ஆக்னி வந்து போன மார்க்ஸ் எல்லாம் இருக்கோ அவங்களுக்கு கன்சீலர் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லைனா இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. எனக்கு வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இப்போ வந்து பிம்பிள் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அப்புறம் இங்கே கொஞ்சோண்டு இருக்குது. அதை மட்டும் என்னோட கலர் எடுத்து நான் கன்சீல் பண்ணிக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற இந்த ஒரு பேலட் வந்து பார்த்திங்கன்னா நைக்காவோடது. இது வந்து பார்த்திங்கன்னா நைக்கா ஆப்லேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1200. நான் வந்து நைக்காவோட பிங்க் சேலில் ஆஃபரில் வாங்கினேன். ஸோ
ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிங்க் சேலில் ஆஃபரில் வாங்கும்போது உங்களுக்கு காசு வந்து நல்லா கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டு போட்டு ஒரு ப்ராடக்ட்ஸை வாங்கணுங்கிற ஒரு அவசியம் வந்து இருக்காது. வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட்டையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இருக்கிற 1, 2 மார்க்ஸையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியாச்சு. இந்த பேலட்டோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் டார்க்கர் ஸ்கின் டோனாக இருந்ததுன்னா நீங்கள் அதில் டீப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதையுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஃபேரர் ஸ்கின் டோனாக இருந்தால் லைட்டுங்கிறது வருது, அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காம்பேக்ட் பவுடர் கண்டிப்பாக அவசியமான சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். யார் ஸ்கின் எல்லாம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கோ அவங்க வந்து காம்பேக்ட் பவுடரை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த ஸ்டிக்கினஸ் எல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், ஒரு மாதிரி தெரியுது, அப்பயும் வந்து ஒரு மாதிரி ஆயிலியாக தெரியுது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக காம்பேக்ட் பவுடர் போட்டு செட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டெப்பு. ஸோ நான் வந்து நிறையா பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, இந்த லாக்மியோட இந்த பவுடர் என்கிட்ட வந்து ஃபிட்மியோட பவுடரும் இருக்குது. இதோட பேசிக் ரேஞ்சு மெப்ளினில். எனக்கு இது போட்டாவே வந்து ரொம்ப 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 கருப்பாக தெரிகிறேன். இருக்கிற கலரும் கரியர்னு காட்டுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் இதை வாங்காதீங்க. எனக்கு எதுக்குடா வாங்கினேன்னு தெரியல. அந்த மாதிரி என்கிட்ட 2 ஷேடு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஷேடு வாங்கினேன். அந்த ஷேட் என்னோட ஃபவுண்டேஷனோட ஷேடு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா 330 டாஃபி. ஸோ அது வாங்கினேன், அது எனக்கு செட் ஆகலை. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு பிரைட்டர் ஷேடு வந்து வாங்கினேன், நேச்சுரல் பஃப்னு. ஸோ அதுவுமே வந்து எனக்கு செட் ஆகலை. எனிவே மெப்ளினோட எந்த காம்பேக்ட் பவுடர் போட்டாலும் கொஞ்சம் ரொம்ப கருப்பாக தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு எப்போயோ இருந்தே பிடிச்ச ஒரே ஒரு காம்பேக்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா இந்த லாக்மியில் 925ல் 600 700 போட்டிருக்கோம். அது வந்து ஆஃபர் இல்லாத ரேட்டு. ஆஃபர் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 350க்கு நான் வாங்கினேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆஃபர் ரேட்டில் தான் வாங்குவேன். ஸோ இதில் என்னோட ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா சில்கி கோல்டன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணும்போது ஃபர்தராக நம்ம ஸ்கின் வந்து ஆயிலியாக தெரியாமல் நல்லா ஒரு ஃப்ரெஷ் லுக்காக இருக்கும். நான் இந்த காம்பேக்ட் வந்து எத்தனை நாள் வருங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். மோஸ்ட்டாக என்ன இன்றைக்கி மேக்கப் போடணும் அப்போ மட்டும்தான். ஸோ கடைக்கு போகிறது, அங்கே இங்கே லோக்கலுக்கு போகிறதுக்கெல்லாம் ஒரு உதவாக்கிற காம்பேக்ட் பவுடர் வாங்கி வச்சுருக்கேன்ல, இதை தான் லைட்டாக அப்ளை பண்ணிப்பேன். சத்தியமாக இது எனக்கு பிடிக்கல. ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லிங்கிறனால வச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். இப்போ என்னோடய முகம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. அந்த ஆயில்னஸ் வந்து தெரியல பார்த்தீங்களா? ஸோ அதுதான் நமக்கு வேணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் எப்போயுமே வந்து ஐப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அதில் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா வந்து நான் திக்காக போட்டுருவேன்னு ஒரு பயம் இருக்கும். கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட நான் 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த ஐப்ரோ பென்சில் வந்து யூஸ் பண்ணுறேன். இதிலே எனக்கு கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சு. மற்ற எவ்வளோ காஸ்ட்லி ப்ராடக்ட் ட்ரை பண்ணாலும் எண்டப் ஆகுறது இதில் தான். இதுக்கு அடுத்தது இந்த ஸ்டேஜில் உங்களோட ஐஸ்க்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெட்டிங் ரிசப்ஷனுக்கெல்லாம் போகல, ஒரு கேஷுவலான ஒரு கெட் டுகெதருக்கு தான் போகிறேன். ஸோ இந்த மாதிரி இது வந்து நைக்காவோட பேலட் டெசர்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதிலே எல்லா கலரும், அதாவது ரொம்ப மைல்டான ஷேட்ஸ் எல்லாம் இருக்கும். பேசிக்கோட கலர். ஸோ அது நம்ம கண்ணு மாதிரியே இருக்கும், போட்டதே தெரியாது. என்கிட்ட இதுக்கு ஐப்ரோ ப்ரஷ் இருக்குது, பட் ஆனால் இப்போ கையால் தான் கம்ஃபர்டபுளாக வருது. இதுக்கு அடுத்த கலர் இங்கே இருக்குல்ல, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது போட்ட மாதிரி இருக்கும், ஆனால் போடாத மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மேக்கப் லுக்கு தான் இது வந்து. அதாவது நியூட் மேக்கப் லுக், நோ மேக்கப் லுக், எப்படி வேணாலும் இதை வச்சுக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் நம்மளோட மஸ்காரா, காஜல் எல்லாத்தையும் போட்டுக்க வேண்டியது தான். மஸ்காரா வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் மஸ்காரா போடணும்னு வந்து எனக்கு தோணலை. கொஞ்சமாக பர்ஃப்யூம் அடிச்சுக்கிறேன். ஸோ இந்த பர்ஃப்யூம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அப்போ வந்து இந்த ப்ளம் பிராண்டில் வந்து 2-3 ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கு ஃப்ரீ பைஸும் எனக்கு நிறையா கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ட்ரேயில் தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த 3 இன்னொன்று பர்ஃப்யூம் வந்து கொடுத்துருந்தாங்க. அது அம்மாட்ட கொடுத்துட்டேன். வாசனை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இது வந்து எனக்கு ஃப்ரீ பையாக கிடச்சது. பயங்கர வாசனையாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு நல்ல பர்ஃப்யூம் வாங்கணும், பர்ஃப்யூம் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ளம்முங்கிற பிராண்டில் இந்த ஹவாயன் ரூம்பா அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு பர்ஃப்யூம். வந்து ட்ரெஸ் மேலே அடிச்சுக்கோங்க, ஸ்கின் மேலே அடிக்க வேண்டாம்.
எனக்கு இன்னைக்கு ஒரு மைல்டான லிப்ஸ்டிக் எல்லாம் போடணும்னு இல்லை. நோ மேக்கப் லிப் தான் சொன்னேன். பட் ஆனால் எனக்கு ஒரு டார்க்கரான ஒரு லிப்ஸ்டிக் வந்து இன்னைக்கு போடணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ நான் அதுக்கு வந்து என்னோட லாக்மி 925ல இந்த ஒரு டீப் மெரூன் லிப்ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதோட லிங்க் எல்லாம் வந்து நான் ஆல்ரெடி லிப்ஸ்டிக்குன்னே ஒரு தனி வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஆக்சுவலாக லிப் லைனர் போடுறது பிடிக்காது. வெட்டிங் ரிசப்ஷன் அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது தான் நான் லிப் லைனர் போடுவேன். மோஸ்ட்டாக போட மாட்டேன். அவ்வளோதான், நம்ம லிப்ஸ்டிக் வந்து போட்டாச்சு. நம்ம ஃபேஸை வந்து ரொம்ப அழகாக எடுத்து காட்டணும், மேக்கப்பே போடாமல் எடுத்து காட்டணும்னு யாராவது நினச்சிங்கன்னா ஒரு நல்ல மேட் லிப்ஸ்டிக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்கள் ஃபேஸை இன்ஸ்டண்ட்டாக ஒரு லிஃப்ட் அப் பண்ணி பிரைட்டன் பண்ணி காட்டும். ஈவன் நீங்கள் வந்து எந்த வித மேக்கப் போடாமல் வெறும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் போட்டுட்டு ஐப்ரோஸ் அண்டு இந்த லிப்ஸ்டிக் போட்டிங்கனாவே போதும், சூப்பர் மேக்கப் பண்ண மாதிரி டாலப்டு காட்டும். ஸோ இந்த மாதிரி கை வச்சு இருக்கும்போது உள்ளுக்குள்ளார இருக்கிற எக்ஸஸ் லிப்ஸ்டிக் எல்லாம் வந்து கையில் வந்துடும். ஸோ இது ஒரு ஹேக் நான் கற்றுக்கிட்டது. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டான ஒரு லுக் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் பிந்தி போடணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். ஸோ வச்சு பார்க்கலாம் பிந்தி. ஸோ ஓகே, அழகாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேண்ட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த பேண்ட் வந்து ஜூடியோவில் வாங்கினேன். ஜூடியோவில் 100 ருபீஸில் 4 வந்து இருக்கும். ஸோ தான் ஓகே. ஸோ இந்த கிரே ஹேரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மஸ்காராவை வச்சு பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள், தெரியல பாருங்கள், ஒரே ஒரு கிரே ஹேர் எட்டி பார்த்ததில்ல. இந்த மஸ்காராவை வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு சூப்பர் ஹேக். இதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம மேக்கப் வந்து இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஃபைனல் லுக் அவ்வளோதான். நான் இப்படியே தான் வந்து கெட் டுகெதருக்கு போக போகிறேன். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து எங்கே வாங்குனீங்கங்கிற டவுட் வந்து இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடில் ஜியா இருக்குது இல்லையா, ஜியா வந்து ஒரு ப்ளஸ் சைஸோட பிராண்ட். ஸோ ப்ளஸ் சைஸில் எடுத்து கொஞ்சம் லூஸாக எடுத்து போட்டுக்கிட்டால் அந்த ரொம்ப ஃபேட்டியாக இருக்க மாதிரியெல்லாம் தெரியாது அங்கங்கே. அதனால் நான் எப்போயுமே வந்து ஒரு சைஸ் ப்ளஸ்ஸாக தான் வந்து வாங்குவேனே. ஃபிட்டான சைஸ் வந்து நான் எப்போயுமே வியர் பண்ண மாட்டேன். ஈவன் குர்த்திஸ்லையும் கூட அதுக்குன்னு ரொம்ப தொலைன்னு இருக்கிற மாதிரியும் வேர் பண்ண மாட்டேன். அது வந்து லிட்டரலாக பேஷண்ட் மாதிரி தெரியும். ஸோ நம்ம மேக்கப்புக்கும் இந்த ட்ரெஸ்க்கும் நல்லாவே சூட் ஆகுது. ரொம்ப சிம்பிளாக நம்ம போனி டையும் நல்லா இருக்குது. ஸோ என்னோடய ஹேர் வந்து நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனப்போ நான் ட்ரிம் பண்ணேன். அன்றைக்கி வந்து ஒரு மாதிரி ரொம்ப சேடாக ரொம்ப மூட் ஸ்விங் மாதிரி இருந்தது. ஏதாவது பண்ணி ஆகணும், ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி போரிங்காக ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த நேரத்துக்கு போய் இந்த ஹேரை வந்து நல்லா ட்ரிம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த லுக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்கேஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக எல்லா இன்ஃபர்மேஷனும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ, பாய் ஆல்.